அனைவருக்கும் வணக்கம். ஹரிசக்தி, ஹரிஷ் அப்படிங்கிற ரெண்டு பேர். ஒரு நபருக்கு வயது 25, இன்னொரு நபருக்கு வயது 20. நேற்று நைட்டு மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமம் அவங்க சொந்த தெருவான வடக்கு தெருவில் வச்சு இந்த ரெண்டு பேரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலையை தடுக்க முயன்ற அஜய் அப்படிங்கிற நபருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது சம்பந்தமா பெரம்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பேரை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 பேரை நேற்று நைட்டு 2 பேரை கைது பண்றாங்க. இன்னைக்கு காலையில ஒரு நபரை கைது பண்றாங்க. பட் இருந்தாலுமே இந்த பாதிக்கப்பட்ட பசங்களுடைய குடும்பம், உறவினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. ஸோ என்ன காரணத்துக்காக இது நடக்குது அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இந்த சம்பவம் அப்படிங்கிறது, இந்த படுகொலை அப்படிங்கிறது திட்டமிட்டு இங்க ரொம்ப நாளா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது விற்கப்படுது, அதிக அளவுல விற்கப்படுது, இஷ்டத்துக்கு கிடைக்குது இந்த முட்டம் பகுதியில். அதுவும் குறிப்பா அந்த வடக்கு தெருவில் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறத தொடர்ச்சியா வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை தட்டி கேட்டு இந்த பசங்க அதை அடிக்கடி கேட்கறது, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதை மாதிரி இங்க கள்ளச்சாராயம் விற்க கூடாதுங்கிறதுக்காக இந்த பசங்க என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையா இந்த படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதை காவல்துறை சரியா விசாரிக்கணும். இதை தாண்டி இந்த முட்டம் பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ச்சியா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா விற்கப்பட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அடுத்தது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க படுகொலை செய்யப்பட்டது 2 பேர், வெட்டு வாங்கின நபர் ஒருத்தர், மொத்தம் 3 பேர். வெட்டினதா சொல்லப்படக்கூடிய நபர்களும் 3 பேரை தான் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா 3 பேர் இந்த சம்பவத்தை செய்யல, 8 பேர் சேர்ந்து இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இந்த 3 பேர் வெட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் இதுல தொடர்பு இருக்கு. ஸோ காவல்துறை எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இவங்க 3 பேர் தான் வெட்டுறாங்க அப்படின்னா அவங்களும் 3 பேர் இருந்திருக்காங்க. ஸோ தடுத்து நிறுத்தி இருக்கலாம், இல்ல தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா அந்த வெட்டு அப்படிங்கிறது ரொம்ப மோசமா, அவங்களுடைய அதை நான் விளக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மோசமா அந்த கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுல சம்பந்தப்பட்டவங்க 3 பேர் கிடையாது, 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை, அவங்கள கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அடுத்ததா இந்த படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல அந்த நபர்கள், ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கு இழப்பீடு அப்படிங்கிறது அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. பட் காவல்துறை சைட்லேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது கள்ளச்சாராயம் சம்பந்தமான படுகொலை கிடையாது, இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைக்காக நடந்த கொலை அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இழப்பீடு வாங்கி தரோம் அப்படின்லாம் சொல்லி இப்போ அந்த சாலை மறியலை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காவல்துறை இந்த 3 பேரை கைது பண்ணிருக்காங்கல்ல, தங்கதுரை, மூவேந்தன், ராஜ்குமார், இந்த 3 பேரை கைது பண்ணிருக்காங்கல்ல, இந்த 3 பேருமே கள்ளச்சாராய வியாபாரிகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவங்க 3 பேருமே கள்ளச்சாராயம் விற்கிறவங்க தான். அவங்க 3 பேரை தான் இந்த கொலை சம்பந்தமா இப்போ காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் விற்கிற இந்த 3 பேருக்கும், அந்த ஒரு பையன் டிப்ளமோ படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான், இன்னொரு பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த பசங்களுக்கும் இந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய இவனுங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கும், என்ன பகை இருந்துற போது, இந்த கள்ளச்சாராயம் விற்கிறத தாண்டி என்ன பகை அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குள்ள இருந்துற போது நீங்களே சொல்லுங்க. ஸோ ஆரம்பத்திலேருந்து என்ன அப்படிங்கிறது அந்த லைன் படி சொல்லிடுறேன். இங்க இந்த மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் அந்த வடக்கு தெரு பகுதியில் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா இந்த ராஜ்குமார், இந்த தங்கதுரை, அந்த மூவேந்தன், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் வித்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ எங்கேருந்து இவங்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் கிடைக்குது அப்படின்னா, இவங்க போயிட்டு காரைக்கால், பாண்டிச்சேரி லிமிட்டுக்குள்ள வரக்கூடிய காரைக்காலில் போயிட்டு கள்ளச்சாராயம் வாங்கிட்டு அதை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வித்துக்கிட்டு, ஸோ அதை வச்சு பொழப்பு அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த தெருவில் இப்போ ஒரு தெருவில் ஒரு கள்ளச்சாராயம் விற்கப்படுது அப்படின்னா, ஒரு தெருவில் ஒரு டாஸ்மாக் இருக்கு, ஒரு ஏரியாவில் ஒரு டாஸ்மாக் இருக்கு அப்படின்னாவே அங்க இருக்கக்கூடிய மக்களால நிம்மதியா இருக்க முடியாது. எவன் எப்ப சண்டை போடுவான், எதுக்காக எப்ப கத்துவான், எப்ப 2 பேர் அடிச்சுப்பான், நாம வீட்டில் தான் இருப்பானா 2 பேர் அடிச்சுட்டு ஐயோ அப்பா அப்படின்னு கத்துவான். ஸோ அது நிம்மதியாவே இருக்க முடியாது. ஒரு டாஸ்மாக் இருக்கக்கூடிய தெருவிலேயே, ஒரு ஏரியாவிலேயே அப்படி இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ ஒரு தெருவில் ஒரு பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுது அப்படின்னா அவன் எந்த நேரத்தில் அங்கே வருவான்? நைட்டு 10 மணிக்கு வருவானா, 12 மணிக்கு வருவானா, எப்போ அடிச்சுப்பான், எப்போ யாரோட செயினியாவது பிடிச்சி அறுப்பானா அப்படின்னு தெரியாது. கண்டிப்பா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது சம்பந்தமா பயம் அப்படிங்கிறது இருக்கும். கள்ளச்சாராயம் விற்கிறதே தப்பு தான், அதை பத்தி நம்ம பின்னாடி பேசிப்போம். பட் விற்கப்படுது அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களால நிம்மதியா இருக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க கோவப்பட்டு கண்டிப்பா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத இந்த மக்கள், இந்த பாதிக்கப்பட்ட நபர் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்களா அந்த சைட்ல இருந்தோ இல்ல வேற யாராவதோ இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா
இதுவரைக்கும் அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு வர பெரம்பூர் காவல் நிலையத்தில் 8 முறை கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்க கள்ளச்சாராயம் விற்கிது, இங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறையும் நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு 2 பேரை கைது பண்ணுவாங்க, 2 நாள் கழிச்சு அவனுங்க பெயில் வாங்கிட்டு வெளியில வந்துருவானுங்க. இவனுங்க கைது பண்ணி உள்ள போறானுங்கல்ல, அப்போவே இவனுங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்தது, யாரு உங்களுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயத்த போலீஸ்ட சொல்றது அப்படிங்கிற விஷயம் அந்த அரெஸ்ட் ஆகி உள்ள போற அந்த நபர்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவனுங்க வெளியில வரப்பவே இவனை போய் பழி வாங்கணும், இவன் இல்லைன்னா நம்ம கள்ளச்சாராய பிசினஸ் வந்து சூப்பரா போவோம், இவனோ தான் நம்மளை போட்டு கொடுக்குறானோ அப்படிங்கிற கோபத்துல வருவானோ. ஸோ இந்த விஷயம் தொடர்ச்சியா பல முறை நடக்குது. 8 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 8 முறையுமே இவங்க போயிட்டு சிறை பறவைன்னு சொல்லுவானுங்களா, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு 2 நாள்ல வெளியில வந்துடுறது இதே மாதிரியே நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டா 11ஆம் தேதி இந்த ராஜ்குமார் அப்படிங்கிற நபரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 நாள்ல அவன் வழக்கம் போல பெயில்ல வரான். ஸோ பெயிலில் வந்து கள்ளச்சாராயம் விற்கிறான்னா அவன் ஒருத்தன் விற்கல, அவன் குடும்பம், அவனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மூவேந்தன், தங்கதுரை அப்படின்னு பெண்கள் 2-3 பேர் சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவனோ தான் நம்மளை தொடர்ச்சியாக மாட்டி விட்டுட்டே இருக்கானோ, இதை மாதிரி ஸ்டேஷன்லேயும் ப்ரெஷர் தராங்க, இவனை திரும்ப திரும்ப போய் சொல்லிகிட்டே இருக்கானோ, ஸோ இவனோட ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் திட்டமிட்டு கத்தியோட வந்து அந்த தெருவு, இவங்க எல்லாம் ஒரே தெருவு ஒரே ஏரியா தான். ஸோ அந்த தெருவிலே வச்சு இந்த பசங்களை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த காவல்துறை வந்து இப்போ இது வந்து கள்ளச்சாராயம் சம்பந்தமான விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களை கேட்டாவே தெரியும் எந்த அளவுக்கு அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்படுது. இது சம்பந்தமா 8 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஏன் சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்வியா வச்சாவே காவல்துறை இந்த விஷயத்தை ஏன் மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது விற்கப்பட கூடாத ஒரு விஷயம். காவல் நிலையத்தோட அந்த ஹெல்ப்போட இவங்க வந்து இந்த அளவுக்கு வித்துட்டு இருந்திருக்கானுங்க. அதனால தான் இந்த 2 கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிய வந்தது அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு அசிங்கமா இருக்கும்ல. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து கேள்வி கேட்பாங்கல்ல உயர் அதிகாரிகள். ஸோ அந்த அடிப்படையில் இது கள்ளச்சாராய மரணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இது சம்பந்தமான நிறைய பேரை கைது பண்ணாமலும் இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய மரணம் நடந்ததை நம்ம மறந்திருக்கவே மாட்டோம். அஃபிஷியலாக நமக்கு தெரிஞ்சது மொத்தம் 71 பேர் செத்து போனாங்க அப்படின்னு நமக்கு நேரடியாக தெரிஞ்சது. இதை தாண்டி அங்கே அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது 100 கூட தாண்டி இருக்கலாம். அவ்வளவு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனாங்க. ஸோ அப்போ உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு குடும்பத்தை அந்த யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தது அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நாங்கள் உடனடியாக ஹெல்ப் பண்ணுவோம், இனிமே இந்த கள்ளச்சாராயமே இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணிட்டு போனாங்க. பட் இப்போ திரும்ப இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது ஏற்கனவே முன்னாடி நடந்ததாவது கள்ளச்சாராயத்தை குடிச்ச ஒரு தப்புனால இறந்து போனாங்க. ஆனா இப்போ கள்ளச்சாராயம் இங்க விற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை தட்டி கேட்ட அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ண 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தமிழக அரசும் தமிழ்நாடு காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இந்த கள்ளச்சாராயம் விஷயம்லாம் இன்னும் இருக்கு அப்படிங்கிறதே நம்ப முடியல. ஏன்னா தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை தாண்டியும் இந்த கள்ளச்சாராயம் விற்கப்படுது, போலீஸ் அவங்க கிட்ட மாமூல் வாங்கிட்டு அதை தட்டி கேட்காம இருக்காங்க அப்படின்னா காவல்துறை எந்த அளவுக்கு மோசமா செயல்பட்டு இருக்கு. மற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குது, நம்ம தொடர்ச்சியா பார்க்குறோம். பல்வேறு பிரச்சனைகளை டெய்லி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இந்த மயிலாடுதுறையில காவல்துறை செஞ்ச தவறால 2 உயிர் அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? காவல்துறை திரும்ப திரும்ப இந்த தப்பை பண்ணிட்டு இருக்குல்ல. முதல் முறை ஒரு கள்ளச்சாராயமான நடக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. போன வருஷம் தான் கள்ளக்குறிச்சியில் நடக்குது, அதுக்கு முன்னாடி தான் விழுப்புரத்தில் நடக்குது, மரக்காணத்தில் நடக்குது. அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு முறை ஒரு தப்பு நடந்துடுச்சு, கள்ளச்சாராயம் இங்க காய்ச்சப்படுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை இந்த காவல்துறையால தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னா அப்புறம் காவல்துறை என்ன இங்க செயல்படுறாங்க, இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்த என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.